வணக்கங்க. இது ரொட்டீன் சேன் நல்லது விரும்பும் முருகானந்தன். இன்றைக்கு என்ன தமிழகத்தில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடமும் இல்லாமல் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஊழல். எல்லா மட்டத்துலேயும் ஊழல், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஊழல். அதை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல், எந்த விதமான ஒரு சங்கடமும் இல்லாமல் அந்த ஊழலை செய்யக்கூடிய அதிகாரிகள், அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படி தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி எங்கே பாரு போராட்டங்க. புளியம்பட்டியில் போராட்டம், கரூரில் போராட்டம், நாட்றாம்பள்ளியில் போராட்டம், கைது, லஞ்ச பணம் வாங்கி கைது, எல்லா பக்கத்துலேயும் எங்கே பாரு பிரச்சனை. ரியல் எஸ்டேட்டில் தலைவிரிச்சு ஆடக்கூடிய அலங்கோலமான கரப்ஷனு, இப்படி சகல துறைகளிலும் இன்றைக்கி ஊழல் ரொம்ப மலிஞ்சு போச்சு. முன்ன இருந்த அரசு எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அதுதான் இந்த அரசாங்கத்துடைய சாதனையோ என்னமோ தெரிய மாட்டேங்குது. திருப்பூர் அதாவது குப்பை பிரச்சனை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தையே நார வச்சிருச்சு. தமிழகம் மட்டும் நாரணும் இல்லாமல் இப்போது அங்கே வடக்கேருந்து வரக்கூடிய இந்திக்காரர்கள் அவங்கெல்லாம் கூட குப்பையை எதிர்த்து போராடுற அளவுக்கு திருப்பூரில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வெட்கரகமான விஷயம். நம்ம தான் போராடிட்டுருக்கோங்கிறது போய் இப்போ அவங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளை விட நார்த் இந்தியன்ஸ் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அவ்வளோ நீங்கள் வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ் சொல்கிறேன், அவங்க பகுதியில் அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கவே மாட்டாங்க. ஆனால் பட் அவங்களே இன்றைக்கு எங்கள் பகுதியை ரொம்ப குப்பை போடுறீங்க அப்படின்னு போராடுறாங்கன்னா அப்போ அவங்களாலேயே தாங்க முடியல அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். குப்பை பிரச்சனையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு எந்த ஒரு மாநகராட்சியும் அதை இன்னும் உருப்படியாக செய்யலை. 5 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஏதாவது ஒரு மாநகராட்சி ஒரு நகராட்சியாக செஞ்சுருக்கலாம், ஒருத்தர் கூட செய்யலை. ரொம்ப எளிமையான வேலை. ஆனால் 5 ஆண்டுகளை இப்போ தான் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இப்போ ஓட்டுக்காக அப்படிங்கிற நமக்கு தெரிய வருது. குப்பை பிரச்சனை தான் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிய பிரச்சனையாக வரப்போகுதுங்க. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய குப்பைகளை கரெக்டாக முறையாக அகற்றவில்லை என்று சொன்னால் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையே நாசம் பண்ணி போடும், சீரழித்து போடும். ஸோ அதை செய்யக்கூடிய ஒரு அருகதை இப்போ இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகிட்டும் இல்லை, அரசாங்கத்துக்கிட்டே இல்லை. அதுதான் வருத்தமாக இருக்குது. வெறும் வெற்று அறிவிப்புகளோடு தான் அவங்க தங்களை இது பண்ணிக்கிறாங்களே தவிர, என்ன பண்ணியிருக்கீங்க 5 வருஷம் ஆச்சு, எங்கேயாவது ஒரு கார்ப்பரேஷன்லையாவது சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டால் இல்லை, ஒரு நகராட்சி இல்லை. ஆனால் நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணின்னு பேச மட்டும் செய்கிறாங்க. அதனால் இப்போ இருக்கக்கூடிய அரசு வெறும் வாய்ச்சொல்லி வீரர்களாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான். திட்டங்கள் நிறையா போடுறாங்க, புதுசாக திட்டங்கள் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு மாதம் கழித்து அதை மறந்துடுறாங்க, அப்புறம் அடுத்த திட்டம் மக்களும் மறந்துடுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க போலுக்கு. அது சிலதெல்லாம் சொன்ன தமாஷா இருக்குது. வர்றப்போ 100 நாள் எல்லாத்தையும் பண்ணுறோம்னு சொல்லிவிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷம் எத்தனை 100 நாள் போச்சு. இப்போ திருப்பி அதை கையெடுத்திருக்காங்க உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் எதை வேணால் நம்பிக்குவாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. இப்படிலாம் இல்லை. இன்றைக்கெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் தெரியாமலாம் யாரும் இல்லை, தெரிஞ்சுதான் இருக்காங்க. அதனால் இனி இந்த அரசாங்கம் மேலே நம்பிக்கை இனி 6 மாதம் 7 மாதம்தான். கண்டிப்பாக இனியெல்லாம் நம்பிக்கை அவங்க எடுக்க முடியாது. புதுசாக செய்ய ஆரம்பித்தாலும் சந்தேகம்தான் வரும். அதனால் இன்றைய அரசாங்கம் படுதோல்வியை சந்திச்சிருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. இதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. இந்த திட்டத்தையும் அவங்க செயல்படுத்தலை. அவங்க எங்களோட ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் இதான் உண்மை, யதார்த்த நிலவரம். நன்றி, வணக்கம்.